அன்பு தோழிகளுக்கு வணக்கம். நாம் இப்போ நேற்று மனம் எப்படி உருவாகிறது, யார் உருவாக்குகிறார்கள் அப்படின்னு செல்வின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருந்தாலும் இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். மனம் என்பது நம்ம உள்ள இருக்க ஒரு தொகுப்பு, நினைவுகளின் தொகுப்பு, நாம் சேகரித்து வைத்துள்ள ஒரு தொகுப்பு. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மனம், சித்தி, புத்தி, அகங்காரம் அப்படின்னு 96 தத்துவங்கள்ல அந்த கரணங்கள் 4 அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மனமானது நம்ம வெளியிலிருந்து கண், காது, மூக்கு, வாய், நம்முடைய தொடு உணர்வு, இந்த 5 மூலமாக தொடர்ந்து நமக்குள்ள பல விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம வெளியில போகும்போது ஒரு சில இடங்கள்ல நம்ம கண்ணில் நிறைய விஷயங்களை பார்ப்போம், அது உள்ள போகும். அதுக்கப்புறம் நம்ம சுவைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிற நிறங்கள், காதில் கேட்கின்ற ஓசைகள், அப்புறம் நம்மளுடைய ஸ்கின்ல படுற இந்த தொடு உணர்வு, ஒரு வெப்பம், குளிர்ச்சி, அந்த மாதிரி என்னென்ன நம்ம உணர்றோமோ வெளியிலிருந்து நம்ம இந்த இந்திரியங்கள் மூலமாக நாம் உணரப்படுகிற, இந்த புலன்கள் மூலமாக நாம் உணர்கின்ற, பொறிகள் மூலமாக நாம் உணர்கின்ற எல்லாமே உள்ள போய் விழுந்துட்டே இருக்கும். அதை ஒரு கிடங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் உள்ள போய் விழுந்துட்டே இருக்கும். அப்படி விழுகும்போது அதை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இந்த புத்தியானது பிரிக்கும். இது சித்தம் மொத்தத்தை வாங்கி வச்சுக்கும். வச்ச பிறகு இந்த புத்தியானது அதை பிரிக்கும். இது ஒரு பாம்பை நம்ம இப்போ வெளியில இருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை நம்ம இது தொட்டு பார்த்தா இப்படி இருக்கு, இது நீளமா இருக்கு, இது இவ்வளவு அகலமா, இவ்வளவு பருமனோட இருக்கு அப்படின்னு உள்ள போய் ஒரு தகவல் விழுகும்போது அதை குறித்து வச்சுக்கும். பிரித்து பார்த்து அதை குறித்து வைத்து கொள்ளும். இத்தனை நீளம், இத்தனை உயரம், இத்தனை அகலம் அப்படின்னு அந்த பிரித்து பார்த்து இந்த புத்தியானது குறித்து வைத்து கொள்ளும். பிரித்து நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கயிறு அல்ல, ஒரு சந்தேகம் வந்துடும். இது நம்ம இப்படி நீளமா நம்ம நிறைய விஷயங்களை இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு நீளமா, உயரமா நம்ம நிறைய விஷயத்த உள்ள பார்த்துருப்போம். ஒரு மரத்தை பார்த்துருக்கலாம், ஒரு கயிறை பார்த்துருக்கலாம். அப்போ அந்த அந்த இடத்துல அந்த சந்தேகம் வந்துடும். இது கயிறா, பாம்பா, மரமா, கொடியா? இதே ஷேப்ல நம்ம நிறைய விஷயங்களை உள்ள பார்த்ததுல ஒரு சந்தேகம் வந்துடும். வந்தவுடனே அதை மனசு பிரிச்சு, இல்லை, இது இந்தந்த வடிவத்தோடையும், இந்த நிறத்தோடையும், இந்த அகலத்தோடையும், ஒரு உயிரோடையும், இது போல உருவமைப்போட இருக்கிறதுனால இது பாம்பு அப்படின்னு மனமானது ஒரு முடிவை எடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மனம் எடுத்த பிறகு அகங்காரம் அப்படிங்கிறது தான் தன்முனைப்பு. நாம ஒரு விஷயத்தை உள்ள பதிந்த விஷயத்த வெளிப்படுத்துவோம் பாருங்க. இப்ப எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம், இது வேணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிற இடத்துக்கு அது வரும்போது தான் அது அகங்காரமாகுது. அது அகங்காரமா வெளிப்படுது. இது ஆமா, எனக்கு இதை பார்த்தால் பயமாக இருக்கிறது, எனக்கு இந்த பாம்பை பிடிக்காது, இது விஷமுள்ளது, நம்மை ஏதாவது செய்துவிடும், நான் இதை விட்டு தூர போயிடுவேன் அப்படிங்கிற முடிவுகளை எல்லாம் இந்த அகங்காரம் எடுத்து செயல்படுத்துகிறது. இப்படி ஒரு கூட்டு கலவையாகத்தான் இந்த மனமானது செயல்படுகிறது. இதுல நம்மளுடைய சம்ஸ்கார பதிவுகள், அந்த பதிவுகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. இப்ப நான் சொன்னது எல்லாமே
ஒரு இந்த புலன்கள் பொறிகள் மூலமாக உள்வாங்கி அதை கிரகித்து, இந்திரியங்கள் மூலமாக கிரகித்து அதை உள்ள போய் ஒரு இடத்துல எல்லாமே விழுந்து அதை புத்தியானது பிரித்து 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 காட்டி அதை இந்த மனமானது அதை இதுதான் அப்படின்னு அடையாளம் காட்டி அகங்காரம் இதை பிடிக்கல அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அந்த மனம் வரைக்கும் வர்றது நம்ம இப்ப நடக்கிற இந்த செயல்கள் ஒரு நிமிடமும். ஆனா இந்த மனதிற்கு வந்த பிறகு அந்த வெளிப்பாடு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு வர்றதுக்கு நடுவுல தான் ஏற்கனவே பல உடல்களை எடுத்து நாம இங்க வந்திருப்போம். அப்போ இருந்த எல்லா பதிவுகளும் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்தின் வழியாகத்தான் நாம அதை முடிவு பண்ணுவோம். இது எனக்கு பிடிக்கும் இல்லை பிடிக்காது அப்படிங்கிறத நாம முடிவு பண்றோம். அதனால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம்னா அது நமக்கு பிடிக்காம போகும். பயந்துருந்தோம் அந்த நம்ம தானே ஒரு கருத்துக்களை உருவாக்கி வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ குழந்தையானது அதுக்கு பாம்பு அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அப்ப அது ஒரு பயம்ங்கிற உணர்வு வராது. அது பிடிக்காது பிடிக்குதுன்ற ஒரு முடிவை எடுக்காது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், பிடிக்குது பிடிக்காதுங்கிற முடிவை எடுப்போம். ஏன் எடுக்கிறோம்னா ஏற்கனவே பதித்து வைத்துள்ள விஷயங்களிலிருந்து உணர்வு குவியல், அந்த உணர்வுகளோடு சேர்ந்த நினைவு பகுதிகள், அதைத்தான் நம்ம சம்ஸ்காரங்கள்னு சொல்றோம். அந்த நினைவு பகுதிகளின் வழியாகத்தான் இந்த அகங்காரம் செயல்படுகிறது. இந்த அகங்காரத்தின் விளைவைத்தான் நாம இந்த ஜென்மத்துல வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வெளியில இருந்து வர்றது எல்லோருக்கும் ஒண்ணு போலதான் வருது. ஆனா இந்த மனம் கிட்ட வந்த பிறகு உள்ள விழுகிறது, சித்தத்துக்குள்ள எல்லாம் நிறையிறது, புத்தி பிரித்து பார்க்கறது, மனம் அடையாளம் காட்டுறது, இது வரைக்கும் நமக்கு எல்லோருக்கும் ஒண்ணு போலதான் ஒரு விஷயம் நடக்கும். ஆனா அதற்கு மேல இந்த சம்ஸ்கார பதிவுகள் ஒவ்வொரு உயிருக்கும் வேறு வேற மாதிரி இருக்கும். அந்த பதிவுகளின் வழியாகத்தான் ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயத்தையே இப்ப 100 பேரோ 100 மாதிரி தான் வெளிப்படுத்துவாங்க ஒரு விஷயத்த. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நடுவில் இருக்கின்ற உணர்ச்சிகள் கலந்த நினைவு பகுதிகளான இந்த சம்ஸ்காரங்களின் வழியாக அந்த அகங்காரம் வெளிப்பாடு செயல்படுவதனால்தான் 100 பேரும் 100 விதமாக அந்த விஷயத்தை செயல்படுத்துவோம், வெளிப்படுத்துவோம். இப்படித்தான் மனம் இயங்குகிறது. இந்த மனதை யார் உருவாக்குனா அப்படின்னா இது ஆதியிலிருந்தே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த உயிர் சக்தியானது இந்த இறை கிட்ட இருந்து நம்ம இந்த உயிர் சக்தியானது உடல் எடுக்க ஆரம்பித்ததிலிருந்து ஒரு உயிரோ ஒரு உயிர் இருஉயிர் அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்திலிருந்து அப்படியே அது ஒரு 5 அறிவு உயிரினமாகி அப்புறம் 6 அறிவான பிறகு அது முழுமையடைந்து அது ஒரு ஷேப்புக்கு அதுக்கப்புறமா அது முழுமையா செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த உயிர் என்றைக்கு தோன்றியதோ ஆதியிலிருந்தே அந்த மனமானதும் இந்த செயல்பாடுகளும் தொடர்ந்து அந்த உயிருக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதனாக நாம் உடல் எடுத்த பிறகு அது முழுவதுமாக செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ இதை உருவாக்குனது யாரு அப்படின்னா நம்மளுடைய உள்ளே இருக்கிற இந்த உயிர் சக்தி தான். அது உடல் எடுக்கும்போது இதெல்லாம் தேவைப்படுது, அதனால அது உருவாக்கிக்கிச்சு. அதுதான். ஆனா இதை நாம அந்த இப்ப நம்ம இதுல என்ன சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மனம்தான் நமக்கு நண்பன், மனம்தான் நமக்கு எதிரின்னு நம்ம சொல்றோம். அது போல இந்த மனம்தான் நம்மளை வெற்றியாளனாகவும் மாற்றுது, மனம்தான் நம்மளை தோல்விக்கும் கொண்டு போகுது, மனம்தான் நம்மளை மகிழ்ச்சியாக்குது, மனம்தான் நம்மளை துக்கமாக்குது. அப்போ இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா இந்த மனதிற்கும் நம்மளுடைய வெளிப்பாடு என்ற அந்த அகங்காரத்திற்கும் நடுவில் இருக்கும் இந்த உணர்ச்சிகளோடு கூடிய நினைவு பகுதிகளான சம்ஸ்காரங்களால தான் இதெல்லாம் நடக்குது. அந்த முடிவை நாம் எடுத்து செயல்படுத்தும் போது தான் அதை நாம் அந்த முடிவையே நம்ம அதனால தான் எடுக்கிறோம். நம்ம அந்த முடிவை எடுக்க தள்ளப்படுகிறோம். அந்த நம்ம உள்ள சேர்த்து வச்சிருக்க அந்த உணர்ச்சி குவியல். இப்போ யாரோ ஒருத்தர்
வந்து ஒரு ரெட் கலர் சட்டையை போட்ட ஒருத்தரால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா காரணமே இல்லாமல் ஒரு திடீர்னு பார்க்குற ஒரு ரெட் கலர் சட்டை போட்ட ஒரு ஆள் மேலே நமக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். அவர் பக்கமே நம்ம போக மாட்டோம், அவர்கிட்ட பேசவே மாட்டோம். அவர் உண்மையிலேயே நம்மக்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கிட்டா கூட நமக்கு அவரை பிடிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்குள்ளே நடந்த ஒரு கசப்பான ஒரு உணர்வோடு சேர்ந்த ஒரு நினைவானது உள்ள நமக்கு பதிவாகி இருக்கும். அதனால தான் நமக்கு வெளியில இந்த விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். உள்ளதை உள்ளபடி பார்க்காம அதன் வழியா நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு வந்து வெளியில வந்து நம்ம வந்து அவங்க அந்த இடத்துல ஒரு நிஜத்தை பார்க்க முடியாது நம்மளால. கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா கருப்பாக தான் தெரியும், சிகப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா சிகப்பாக தான் தெரியும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த கண்ணாடிகள்லாம் எங்கேருந்து நமக்கு மாட்டப்படுது அப்படின்னா, இந்த சம்ஸ்காரங்கள் தான் நமக்கு கண்ணாடிகளை மாட்டி விடுகிறது. அது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு சில முடிவுகளை எடுத்து வைத்திருக்கிறது. அப்போ அந்த முடிவின் வழியாகத்தான் நம்மளை செயல்பட வைக்கும். அங்க எதிரில் இருக்கிறவர் கெட்டவரா இருக்கணும், நல்லவரா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா நாம செயல்படுறது இந்த முடிவுகளின் வழியா தான் நம்ம செயல்படுவோம். ஸோ இந்த முடிவுகளை நாம இந்த மாதிரி இந்த உணர்வுகளோடு கூடிய இந்த பதிவுகளை தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். இந்த கர்ம பதிவுகளை தான் நாம் ஆராய வேண்டும், நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், நாம் அழிக்க வேண்டும். அந்த கர்ம பதிவில் இருந்து தான் நாம் முழுமையாக விடுதலை அடைய வேண்டும். அப்படி விடுதலை அடைவதற்கான நிறைய பயிற்சிகளையும் நிறைய விஷயங்களையும் தான் நம்மளுடைய சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் குருமார்களும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த பார்ட்டு தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அந்த பார்ட்டை பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் நம்ம தியானம்னு ஒன்றை கையில் நம்ம எடுக்கணும். அந்த தியானம்ன்ற ஒன்று தான் அந்த இடத்த நம்ம கடக்கும்போது நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுது. அப்போ அந்த விழிப்புணர்வோடு நம்ம அதை பார்க்கும்போது இதை காரணமே இல்லாமல் இந்த முடிவுக்கு நாம் தள்ளப்படுறோம். ஏன் தள்ளப்படுறோம்? இது வந்து இதை ஏன் வேண்டான்னு சொல்லுது, இதை ஏன் வேணும்னு சொல்லுது, இதை நம்ம கையில் எடுன்னு ஏன் சொல்லுது, எடுக்காதன்னு ஏன் சொல்லுது அப்படின்னு உள்நோக்கி அதை நம்ம கேள்வி கேட்கும்போது, உள்நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். நமக்கு புரிஞ்சிருச்சுனாலே நம்ம அதை வந்து சரி செஞ்சுக்க முடியும். அதனால தான் தியானம் என்பது இந்த மனதை நாம் வந்து செம்மைப்படுத்துவதற்கு நமக்கு உகந்த ஒரு கருவி. அதனால் நம்ம வந்து தியானம், மௌனம், அமைதி. மௌனமாக இருக்கிறதும் மிக சிறந்த ஒரு அவேர்னஸை வந்து நமக்குள்ளே க்ரியேட் பண்ணும். எப்பப்பெல்லாம் நம்மளால் மௌனமாக இருக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் மௌனமாக இருக்கணும். அமைதி என்பது நம்ம வெளியில் வாயால் பேசாமல் இருக்கிறது. அப்படி இருந்து பயிற்சி பண்ணணும். முதல்ல மௌனம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயும் நாமளே ஏதாவது உருவாக்கி பேசிகிட்டே இல்லாமல் மௌனமாக இருப்பது. இது ரெண்டும் வந்து வெளியில் அமைதியாக இருக்கிறதும் நமக்கு முதல்ல நடக்காது. நமக்கு வந்து அதை நம்ம செயல்படுத்த மாட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பண்ணவே நம்ம உள்ளுக்குள்ளே அந்த மௌன நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். வெளியில் நம்ம மௌனமாக இருக்க அந்த அமைதியாக இருக்க உள் மௌனம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. அது வந்து தானாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த உள் மௌனம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்குள்ள தியானம் நடக்க ஆரம்பிச்சிடும். தியானம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கர்மங்கள் எல்லாம் அந்த தியான சக்தியாலேயே அதெல்லாம் எரிஞ்சு காணாமல் போயிடும். தியானத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. அதனால் தியானம் பழக இந்த மனதை நாம் கையாள முடியும். நன்றி.